Hello students, good morning everybody. Today we will continue this lesson Society and Culture in Ancient Tamilakam, the Sangam Age. நாம இந்த லெசன்ல சங்ககால வாணிபத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் போன வீடியோல. அதோடைய தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். There were two kinds of markets of bazaars in the leading cities like Puhar and Madurai. அந்த காலத்துல மிகப்பெரிய சந்தை மார்க்கெட் பஜார்ஸ் கடை வீதி எங்க இருந்தது அப்படின்னா புகார்லயும் மதுரையிலையும் இரண்டு மிகப்பெரிய சந்தைகள் இருந்ததா இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு தகவல் தருது. இன் மதுரை தேவர் நாலங்காடி இன் மார்னிங் மார்க்கெட் அண்ட் அல்லங்காடி த ஈவினிங் மார்க்கெட். மதுரையில நாள்தோறும் 24 மணி நேரமும் வந்து கடைகள் திறந்தே இருக்குமா, அதனாலதான் அதுக்கு பேர் தூங்கா நகரம்னு கூட ஒரு பெயர் உண்டு. பகல் நேரத்துல இயங்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் பேரு நாலங்காடின்னு பேரு. இரவு நேரத்துல இயங்கக்கூடிய கடைகளுக்கு பேரு அல்லங்காடின்னு பேரு. அல்லுன்னா தமிழ்ல இரவு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. In this markets, large varieties as well as large quantities of goods were sold and purchased. இந்த மாதிரியான மார்க்கெட்ஸ்ல அதிக அளவிலான பொருட்கள் விற்கப்பட்டன, வாங்கப்பட்டன. மக்களிடையே வாணிபம் செழிப்பா நடைபெற்றது இந்த காலங்கள்ல. அடுத்தது மேஜர் போர்ட்ஸ். மேஜர் போர்ட்ஸ் என்ன? முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை. இந்த 3 துறைமுகங்களும் முக்கிய துறைமுகங்களா கருதப்பட்டது. மெயின் எக்ஸ்போர்ட்ஸ், முக்கியமான பொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் என்ன? சால்ட், பெப்பர், pearls, ivory, silks, spices, diamonds, saffron, precious stones, muslin, sandalwood. இந்த பொருட்கள் எல்லாம் மக்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணாங்க பிற நாடுகளுக்கு. உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், அப்புறம் சந்தன மரம். இந்த பொருட்கள் எல்லாம். அடுத்தது மெயின் இம்போர்ட்ஸ். என்ன பொருட்களை இறக்குமதி செய்தாங்க? டோபாஸ், டின், கிளாஸ், ஹார்ட்ஸ், புஷ்பராகம், ஈயம், கண்ணாடி, குதிரைகள். பாருங்களேன், ஏற்றுமதி பொருளை விட இறக்குமதி பொருள் கம்மியா இருக்குது. எப்பயுமே ஒரு நாடு செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யணும். அதுக்கு தேவை அதிகமா இருக்கும், அதனால நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனா இறக்குமதி பொருள் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கணும். அப்பதான் அந்த நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடா இருக்கும். சங்க காலத்துல பாருங்க, ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளை விட இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களினுடைய அளவு கம்மியா இருக்குது எண்ணிக்கையில. சோ அப்ப அந்த நாடு அந்த காலத்துல எப்படி செழிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க. Silk supplied by Indian merchants to the Roman Empire was considered so important that the Roman Emperor Aurelian declared it to be worth its weight in gold. நம்ம நாடு பட்டை ஏற்றுமதி பண்ணது இல்லையா, அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணும்போது ரோமன் எம்பையர், ரோமன் நாட்டு அரசரான ஆரிலியன் அப்படிங்கிறவரு அந்த பட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பாருங்க. எந்த அளவு வெயிட் கொண்ட நம்ம பட்டை கொடுக்குறோமோ அதே சேம் வெயிட்டுக்கு அவர் வந்து தங்கத்தை திருப்பி தந்தாராம். அந்த அளவு பொறுமானம் மிக்கது அப்படின்னு அவர் நினைச்சார். அப்ப எந்த அளவு உயர்தரமா இருந்திருக்கு நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் முசிரிஸ் ஃபர்ஸ்ட் எம்போரையன் போட்டிருக்கு பாருங்க பாக்ஸ்ல. The Roman writer Pliny the elder writes of Musiris in his natural history as the first emporium shopping complex of India. A temple of Augustus was built at Musiris, which had a Roman colony. The Roman writer, ரோமானிய எழுத்தாளரான பிலினி அப்படிங்கிறவரு தன்னுடைய நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல, இயற்கை வரலாறு அப்படிங்கக்கூடிய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் எம்போரியன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எங்க இருந்ததுன்னா அது முசிறியில தான் இருந்தது. எ டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ், அவங்களுடைய ரோமானிய கடவுளான அகஸ்டஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு கோவில் இருந்ததாகவும், எங்க அப்படின்னா முசிறியில இருந்ததாகவும் அவருடைய நூலில் எழுதியிருக்கிறார். எ பேப்பரஸ் டாக்குமெண்ட் நவ் இன் வியன்னா மியூசியம் ஆஃப் 2nd century BC ரெக்கார்ட்ஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 merchants ஷிப்பர்ஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அண்ட் முசிரிஸ். இன்னொரு விஷயம் அதுல இருக்கு. என்ன அப்படின்னா, 2ஆம் நூற்றாண்டுல அலெக்சாண்டரியா நாட்டை சேர்ந்த வியாபாரிக்கும் முசிறியை சேர்ந்த வியாபாரிக்கும் இடையே ஏற்படுத்தி கொண்டப்பட்ட ஒப்பந்தம். அது வந்து பேப்பிரஸ் டாக்குமெண்ட், அதாவது பேப்பிரஸ் அப்படிங்கக்கூடிய இலையில எழுதப்பட்டிருக்குது அந்த ஒப்பந்தம். அது வந்து இன்னும் பத்திரமா இருக்குது. எங்க அப்படின்னா வியன்னா மியூசியத்துல இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரேட் கான்டாக்ட் வித் ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ், கடல் கடந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு. Archaeological excavations have confirmed the trading relations between Tamilakam and other countries such as Greece, Rome, Egypt, China, South East Asia and Sri Lanka. நம்மளுடைய தொல்பொருள் அகழ் ஆய்வுகள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு
மற்ற வெளிநாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருக்குது அப்படிங்கிறத அது ஊர்ஜிதமா உறுதிப்படுத்துது. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ், ரோம், எகிப்து, சீனா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த நாடுகளோட வாணிப தொடர்பு தமிழகம் கொண்டிருந்ததா சான்றுகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கலப்ராஸ். Towards the end of 3rd century AD, the Sangam period slowly went into the decline. 3ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில இந்த மாதிரி சிறப்பா செயல்பட்ட சங்க காலம் வீழ்ச்சி அடைய தொடங்குனுச்சு. வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. Following the Sangam period, the Kalapras had occupied the Tamil country for about 2.5 centuries. இந்த மாதிரி சங்க காலம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்ததன் விளைவாக களப்பிரர்கள் நம்மளுடைய தமிழகத்தை ரூல் பண்ண தொடங்கினாங்க. சுமார் 2.5 நூற்றாண்டுகளாக. We have very little information about Kalabras. இந்த மாதிரி ஆட்சி புரிந்த களப்பிரர்களை பத்தின தகவல்கள் நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அதிக அளவுல அவங்கள பத்தின விஷயம் எதுவும் நமக்கு கிடைக்கல. They left neither artifacts nor monuments. எந்த ஒரு தொல்பொருள் சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. But there is evidence for the rule in literacy text. இலக்கியங்கள்ல சில அங்கங்க சொல்லப்பட்டிருக்குது களப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும்தான் சான்றா இருக்குது. Sources for this period include தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம் and பெரிய புராணம். சீவக சிந்தாமணி and குண்டலகேசி were also written during this period. இந்த நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, யாப்பெருங்கலம், நாவலர் சரிதை, பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இந்த நூல்கள்லாம் இயற்றப்பட்டது களப்பிரர் காலத்துல. In தமிழகம் ஜைனிசம் and புத்திசம் become prominent during this period. இந்த காலத்திலையும் பாத்தீங்கன்னா புத்திசமும் ஜைனிசமும் தமிழகத்துல தலை தோங்கி நிலைத்து இருந்தது. Introduction of Sanskrit and Prakrit languages had resulted in development of new script called வட்டெழுத்து. சமஸ்கிருதம், பிராகிருதம் அப்படிங்கிற 2 மொழிகளினுடைய வருகையினால புதிய ஒரு எழுத்து முறை உருவானது. அதுக்கு பெயர் வட்டெழுத்து. Many works under கீழ்கணக்கு were composed. இந்த காலத்துல தான் 11 கீழ்கணக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த நூல்களும் இயற்றப்பட்டது. Trade and commerce continued to flourish during this period. வணிகம், வாணிபம் எல்லாமே செழித்தோங்கி இருக்கு. So the Kalapra period is not a dark age as it is portrayed. அதனால பாத்தீங்கன்னா சில கதைகள்லாம் சொல்லப்படுது களப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா வணிக செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருந்ததுனால இதுவும் ஒரு சிறந்த காலமாகவே வரலாறு சொல்லுது நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது எல்ஸ்வேர். அந்த நாள்ல உலகத்துல உள்ள முக்கியமான மோனுமெண்ட்ஸ் என்ன? பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கேட்வே, ஹான் டைனசிட்டி, சீனா. இது சைனால இருக்கக்கூடிய ஹான் டைனசிட்டி. இது கேட்வே. இது பாத்தீங்கன்னா 206 பிசில இருந்து 220 ஏடி வரைக்கும் ஏடிக்குள்ள இது கட்டப்பட்டிருக்குது. அடுத்தது பிரமிட், மாயன் சிவிலைசேஷன், சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிக்சர். அடுத்தது ரோமன் சிவிலைசேஷன், இத்தாலியில இருக்கு. இது 3rd பிசில இருந்து 1st ஏடி வரைக்கும் இதனுடைய காலம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாருங்க சம்மரி. இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? The word Sangam refers to the association of poets who flourished under the royal patronage of Pandya kings at Madurai. சங்கம்னா வந்து புலவர்களுடைய கூட்டத்தை குழுவை குறிக்குது. இது மதுரையில ரொம்ப சிறப்பா இயங்கி வந்தது. அடுத்தது மூவேந்தர்ஸ், the Chera, Cholas and Pandyas controlled the territories of Tamilagam during the Sangam age. சங்க காலத்துல ரூல் பண்ண 3 மாபெரும் மன்னர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள். Apart from 3 great monarchs, Tamil's country was ruled by several independent minor chieftains. இவங்கள தவிர குறுநில மன்னர்களும் நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. Archaeological excavation have confirmed the trading relations between தமிழகம் and many foreign countries. தொல்லியல் அகழாய்வுகள்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா தமிழகம் வந்து உள்நாட்டுல மட்டும் இல்ல கடல் கடந்த அயல் நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறது சொல்லுது. Next, towards the end of 3rd century AD, the Sangam period slowly started to decline. The Kalabras occupied the Tamil country, evidence of the rule available in Jain and Buddhist literature. சங்ககால வீழ்ச்சிக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலத்துல சங்க காலம் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கு பிறகு களப்பிரர்கள் வந்து தமிழகத்தை ஆக்குபை பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கான எவிடன்ஸ் வந்து அந்த காலத்துல எழுதப்பட்ட ஜெயின புத்த மத நூல்கள் மூலியமா நமக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெசனுக்குள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தரேன்.